இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க். வெர்ச்சுவல் ஒர்க் அப்படின்னாலே மாய வேலை அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த மாய வேலை அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஏன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமில் இன்வால்வ் ஆகும்பொழுது நம்ம டோட்டல் ஃபோர்ஸை எந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அப்ளைடு ஃபோர்ஸ் ப்ளஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த வெர்ச்சுவல் ஒர்க்கை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். இந்த வெர்ச்சுவல் ஒர்க்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்கிற ஒரு சிஸ்டமை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்கிறேன். இது ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிக்குவோம், சரிங்களா? இந்த சிஸ்டம் இப்போ ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றது தான். இப்போ இது ஏதோ ஒரு பொசிஷனை பொறுத்து இது ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ இது கன்ஸ்ட்ரெயின்ட் சிஸ்டமாக எடுத்துக்கலாமா அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பிளேனை பொறுத்து தான் இது ஸ்டேபிளாக இருக்குது. அதனால் நம்ம இதை ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் சிஸ்டமாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம், சரிங்களா? இது பொசிஷன் டிபெண்ட்டாக அப்படின்னா ஆமாம், பொசிஷன் டிபெண்ட் தான் இந்த சிஸ்டம். இப்போ இந்த பொசிஷன் டிபெண்ட் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம இந்த ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் சிஸ்டமை கன்சிடர் பண்ணுவோம். இங்கே பொசிஷன் டிபெண்ட் அப்படின்னா பொசிஷன் வெக்டரை del r அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இது ரெகுலராக நம்ம சொல்கிற ஆரம்பத்திலேருந்து நம்ம சொல்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் இந்த ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்கிற இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமோட டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா F ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் FC, சரிங்களா, ப்ளஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அப்ளைடு. இப்போ அப்ளைடு ஃபோர்ஸையும் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸையும் சேர்த்து நம்ம டோட்டல் ஃபோர்ஸ் F அப்படின்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இங்கே ஸ்டாட்டிக் பொசிஷனில் இந்த சிஸ்டம் இருக்குது. இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அப்ளைடு ஃபோர்ஸும் இருக்குது, கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து டோட்டல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்பொழுது இங்கே இந்த சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபோர்ஸால் இங்கே என்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கணும், சரிங்களா? அப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸாலேயும் இந்த அப்ளைடு ஃபோர்ஸாலேயும் இங்கே ஏதாவது ஒர்க் நடந்திருக்கானா இல்லை அப்படின்றது தான். அதனால தான் அது ஸ்டேபிளாக இருக்குது. அது வைப்ரேஷனோ ரொட்டேஷனோ எந்த ஆக்டிவிட்டீஸுமே இந்த சிஸ்டமில் கிடையாது. அது கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்குது, சரிங்களா? அப்போது இங்கே இந்த கண்டிஷனை நம்ம எப்படி எழுதலாம்னா F ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். அப்போது ஒர்க் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ எழுதணும், சரிங்களா? இப்போ இந்த டோட்டல் ஃபோர்ஸால் எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் டன் del W, சரிங்களா, பை தி டோட்டல் ஃபோர்ஸ் கேபிட்டல் F அப்படின்னா F டாட் இங்கே பொசிஷன் டெல்டா R தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான். இப்போ டோட்டல் ஃபோர்ஸால் இங்கே எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய கண்டிஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது, ஃபோர்ஸ் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்தை டிபெண்ட் பண்ணி நம்ம இந்த ஒர்க்கை நம்ம எழுதணும், சரிங்களா? அப்போது கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ் இங்கே என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றது எழுதணும்னா del WC அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது FC டாட் del R தட் இஸ் ஆல்சோ 0. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அப்ளைடு ஃபோர்ஸால் இங்கே என்ன ஒர்க் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கும்பொழுது del WA ஃபார் அப்ளைடு, சரிங்களா? அப்போது FA del R தட் இஸ் ஆல்சோ 0. அப்போ இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது இந்த ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்கிற இந்த சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றது தான். அப்போ இங்கே டோட்டல் ஃபோர்ஸ், கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ், அப்ளைடு ஃபோர்ஸ் எதாலையுமே எந்த ஒர்க்கும் நடக்கலை. டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் 0. அப்போது சிஸ்டம் இஸ் கன்சர்வ்டு அப்படின்றது தான் அங்கே, சரிங்களா? அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம இங்கே எழுதலாம் டோட்டல் ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் FA that is equal to 0 அப்படின்றத நம்ம இங்கே ஈஸியாக எழுத முடியும். அப்போ இங்கே இந்த சிஸ்டம் ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு வச்சுங்க.
இப்போது n பார்ட்டிகல்ஸ் இந்த சிஸ்டமில் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். இங்கே வச்சுக்கலாம், அங்கே தெரியல, இங்கே வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு சிஸ்டமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போது தட் இஸ் I ஈக்குவல் டு 1 2 3 to n அப்படின்னு வச்சுப்போம். இந்த டோட்டல் number of particles in this system, that is I equal to 1 2 3 to n அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம கண்டிஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே அப்ளைடு ஃபோர்ஸை பொறுத்து நம்ம இந்த சிஸ்டமை அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ் இஸ் 0 அப்படின்றத நம்ம எழுதியாச்சு. அப்போ அப்ளைடு ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டோட்டல் சிஸ்டமுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்பொழுது இந்த ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் இந்த ஃபோர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரிங்களா? அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபோர்ஸை டோட்டல் பண்ணும்பொழுது நமக்கு அப்ளைடு ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அதை நம்ம ஸ்டடி பண்ண முடியும். அப்போ del WA that is equal to sum over for total system, that is I equal to 1 to n F A applied force dot del R equal to 0. சரிங்களா? இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே ஃபார் ith பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டோட்டல் சிஸ்டமுக்கும் கால்குலேட் பண்ணும்பொழுது நம்ம அப்ளைடு ஃபோர்ஸை தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்றது. ஆனால் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது இண்டிவிஜுவலாக நம்ம ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ண முடியாது. இது எல்லாமே டோட்டல் சிஸ்டமுக்கு தான் நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸை அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இது சிங்கிள் ஃபோர்ஸாக இங்கே இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதனால் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டோட்டல் ஒர்க்கை வந்து கன்சிடர் பண்ண முடியும். அப்போ இந்த டோட்டல் ஃபோர்ஸ் இந்த ரிசல்ட் எதை பொறுத்து இருக்குன்னா அப்ளைடு ஃபோர்ஸை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம இது ஏன் மாய வேலை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா del WA அப்படின்றது ஒர்க்கு. சரிங்களா? அப்ளைடு ஃபோர்ஸால் செய்யப்படுகிற வேலை அப்படின்றது. அப்போ டோட்டல் ஒர்க்கு டன் பை தி அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படின்றது தான் எங்கள் மீனிங். தட் இஸ் ஈக்குவல் டு FAI. ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் நம்ம அப்ளை பண்ணுறோம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபோர்ஸ். சரிங்களா? இது பொசிஷனை டிபெண்ட் பண்ணியும் நம்ம இங்கே எழுதுகிறோம். இப்போது ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகளுக்கு நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபோர்ஸை நம்ம எழுதுகிறோம். சரிங்களா? அதை பொசிஷனை பொறுத்து இப்போ டோட்டல் ஃபோர்ஸையும் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அதை பொசிஷனை பொறுத்து எழுதுகிறோம், டோட்டல் ஒர்க்கை கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் டோட்டல் ஒர்க் இஸ் 0 அப்படின்றது தான் எங்கள் ரிசல்ட்டு. சரிங்களா? அப்போ ஒர்க்கை கால்குலேட் பண்ணி அதை 0ன்னு நம்ம இங்கே கன்க்ளூட் பண்ணுறோம். சரிங்களா? முடிவுக்கு வரோம். சரி, அப்போது இந்த டோட்டல் ஒர்க் டன் பை தி அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் 0 அப்படின்றது தான் இங்கே பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க் அப்படின்ற மீனிங்கில் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தி பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க் ஃபார் எ சிஸ்டம் இன் static equilibrium, the total force acting on the system is by definition 0. சரிங்களா? By definition 0. So the virtual work done on such a system due to an arbitrary virtual displacement must also 0 அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட். சரிங்களா? அப்போது the total force F on the system is given by F, capital F equal to FC plus FA, that is equal to 0. மேலே எல்லாத்துக்குமே ஏரோ போட்டுடணும். that is equal to 0 அப்படின்றது தான். where FC is the sum total of the constraint force. இப்போ sum total அப்படின்னா நம்ம இந்த சிஸ்டம் காட்டணும் இல்லையா, நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், இதில் வந்து சம் டோட்டல் அப்படின்றது இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ். நான் அங்கே சொல்லியிருப்பேன், இங்கே டோட்டல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா இது ஒவ்வொன்றுத்துக்கும் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ண முடியாது. டோட்டலாகவே நம்ம இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறதால இங்கே எஃப்சின்னு டோட்டலாக சொல்லிக்கலாம், இண்டிவிஜுவலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் FA அப்ளைடு ஃபோர்ஸ் இங்கே வந்து கீழே போட்டிருக்கிறேன். சரிங்களா? FA இஸ் ஏ அப்ளைடு ஃபோர்ஸ். இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் இண்டிவிஜுவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரிங்களா? ரைட். இப்போ வெர்ச்சுவல் ஒர்க் டன் பை F இஸ் del W equal to
F dot dr that is equal to 0. Also if the virtual work done by the force of constraint is also 0 அப்படின்றத நம்ம ஏற்கனவே எழுதியாச்சு, that is Fc dot del r equal to 0 அப்படின்றது தான் இங்கே. சரிங்களா? இப்போது இதிலிருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இது ஈக்குவேஷன் 1 2 3 அப்படின்னு வச்சுப்போம். இங்கே பாருங்கள், இது ஈக்குவேஷன் 1, இது 2, இது 3. Then from equation 1 we observe that the virtual work done by the applied force Fa also vanish. இப்போ அப்ளைடு ஃபோர்ஸால் செய்கிற ஒர்க்கும் வேனிஷ் ஆகிடுது, கன்ஸ்டன்ட் ஃபோர்ஸால் செய்யப்படுற ஒர்க்கும் 0 ஆகிடுது. சரிங்களா? ஸோ தி கண்டிஷன் ஃபார் தி ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் பிகம்ஸ் del W A that is equal to F A dot del R equal to 0. சரிங்களா? அப்போ இந்த ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியத்துக்கான கண்டிஷனை நம்ம அப்ளைடு ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் இங்கே எழுதுகிறோம். இதை ஈக்குவேஷன் 4 அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் 4. For a system consisting of n number of particles we have, இதே ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா del W A that is equal to sum over, sketch மாற்றிக்கிறேன், I to n. சரிங்களா? இப்போது F A மேலே ஏரோ போட்டுருங்க, del R that is equal to 0. இங்கே வந்து F force applied to ith particle அப்படின்றது தான் அர்த்தம் அங்கே. சரிங்களா? அப்போ சம் ஓவர் போடும்போது டோட்டல் சிஸ்டமுக்கு நம்ம இந்த ஃபோர்ஸை அப்ளைடு ஃபோர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அங்கே என்ன ஒர்க் நடக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணும்போது del W A equal to 0 அப்படின்றது தான் ஈக்குவேஷன் 5. இது வந்து ஈக்குவேஷன் 5 அப்படின்னு வச்சுக்கலாம். States that the necessary condition for static equilibrium is that the virtual work done by all applied forces must be 0 under the proviso that the virtual work done by the constraint forces is also 0 அப்படின்றது தான். அப்போ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. அப்ளைடு ஃபோர்ஸ் 0 அப்படின்றப்ப வெர்ச்சுவல் தட் மீன்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ 0 அப்படின்றது நமக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. சரிங்களா? இப்போ திஸ் இஸ் நோன் ஆஸ் பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை ஆல் த அப்ளைடு ஃபோர்ஸஸ் மஸ்ட் பி 0. அப்போது ஒர்க் டன் 0 அப்படின்றப்போ இது வெர்ச்சுவல் ஒர்க்காக மாறிடுது. சரிங்களா? அதே மாதிரி இங்கே வெர்ச்சுவல் ஒர்க் டன் பை தி கன்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ 0 அப்படின்றப்போ இந்த ஒர்க்கு வெர்ச்சுவல் ஒர்க்காக மாறிடுது. சரிங்களா? இதை தான் நம்ம பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஒர்க்கு நடக்குது அப்படின்னு எழுதி ரிசல்ட் இஸ் 0 அப்படின்றது தான் நம்ம இங்கே ஃபைனலாக கொடுக்கறது. தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி பிரின்சிபல் இஸ் தட் ஃபார் எ டைனமிக்கல் சிஸ்டம் ஒன் கேன் ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் force to be applied to the system to make it static. அப்போ நீங்கள் இங்கே ஒரு சின்ன விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் பொசிஷனில் உள்ள ஒரு சிஸ்டமுக்கு ஒர்க்கை வந்து எழுதணும். அந்த ஒர்க்கு 0 அப்படின்றதால தான் அது ஸ்டாட்டிக் பொசிஷன்லேயே இருக்குது. அப்போது ஒரு சிஸ்டம் வந்து ஸ்டாட்டிக் பொசிஷனுக்கு எடுத்துன்னு வரணுன்னா அங்கே நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அது ரெஸ்ட்டில் வர்றதுக்கான ஒர்க்கை செய்யணும் அப்படின்றது தான் இங்கே. சரிங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் ஒரு டைனமிக்கல் சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஒரு மூவிங்கில் இருக்கிற சிஸ்டம் இருக்குன்னா அதுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்பொழுது அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த சிஸ்டமை ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு எடுத்துன்னு வர்றதா இருக்கும். சரிங்களா? அப்போது ஒரு சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் இயக்கிறதுக்கும் மூவ் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கலாம். இல்லை மூவிங்கில் இருக்கிற ஒரு பார்ட்டிகளையோ ஒரு சிஸ்டமையோ ரெஸ்ட்டில் எடுத்துன்னு வர்றதுக்கும் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கலாம் அப்படின்ற கான்செப்டை நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ளை டு தி சிஸ்டம் டு மேக் இட் ஸ்டாட்டிக் அப்படின்றது. சரிங்களா?
இப்போ நமக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஃபோர்ஸால் எந்த சேஞ்சஸும் அந்த சிஸ்டமில் இல்லை அப்படின்னா டோட்டல் சிஸ்டம் இஸ் கன்சர்வ்டு அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலே சொல்லியாச்சு. தி பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க் லீட்ஸ் டு an important conclusion when the applied force are conservative அப்படின்றது சரிங்களா. ஃபார் தென் அப்புறம் நம்ம இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம் இங்கே அப்படின்னா எஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஐ போட்டுங்க தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் del I V that is potential energy. இந்த potential energyக்கு ஈக்குவலாக இந்த நம்ம இங்கே கொடுக்குற அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்றது தான். வேர் V is R1 R2. இப்போ இங்கே மேலே ஏரோ போட்டுங்க அண்ட் so on is the potential energy of the system. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிகிள் கிடையாது, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். ஏன்னா டெல் ஐ போட்டிருக்கிறோம், அதனால் டோட்டல் சிஸ்டம் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் விஎஃப் R1 R2 அப்படின்றது டிஃப்ரெண்ட் பார்ட்டிகளோட பொசிஷனை இங்கே மீன் பண்ணுது. அப்போ எல்லா ஒரு சிஸ்டமில் இருக்கிற எல்லா பார்ட்டிகளோட பொசிஷனையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம இங்கே எழுதுகிறோம். அதனால் கேபிட்டல் வி இஸ் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். அப்போ நமக்கு தெரியும் பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க் நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு. எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா எஃப் ஏ சம் ஓவர் எஃப் ஐ ஏ dr ஈக்குவல் டு 0 அப்படின்ற கண்டிஷன் நம்ம எப்போவோ முன்னே எழுதியாச்சு. இப்போ நம்ம அதையே பேஸ் பண்ணி நம்ம இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை பேஸ் பண்ணி எழுதணும்னா சம் ஓவர் டெல்டா ஐ வி del r equal to 0. இப்போ வழக்கமாக இங்கே ஏரோ போட்டுங்க சரிங்களா. இப்போது del v is also 0 அப்படின்றது இங்கே கன்க்ளூஷன் சரிங்களா. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி del v இங்கே பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ 0 அப்படின்றது தான் சரிங்களா. இப்போ வியை டிபெண்ட் பண்ணி நம்ம 3 கண்டிஷன் எழுதலாம். இப்போ வி மேக்ஸிமம் மினிமம் அப்படின்றப்ப இங்கே சிஸ்டம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when v is minimum, when v is maximum, if v is independent of Ri. அப்போ independent of Ri அப்படின்னா பொசிஷனை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறது சரிங்களா. பாருங்கள் இதை வைக்கிறேன்னு வச்சிங்களேன், இப்படி உருண்டு போகுதுங்களா, இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் பொசிஷன் அப்படின்றத டோட்டல் இந்த சிஸ்டமே வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்றது தான். இப்போது இதே சிஸ்டம் வந்து இப்படி நகரதா வச்சுப்போம், இது இப்படி நகர்ந்தால் இது வந்து பொசிஷன் டிபெண்ட் அப்படின்றது அர்த்தம். இப்போது ஸ்டாட்டிக்காக ஒரு எண்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் சிஸ்டம் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்படி மூவ் ஆகும்பொழுது பொசிஷன் டிபெண்ட் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஆனால் இப்படி பாருங்கள், இப்படி போகும்பொழுது இது இண்டிபெண்ட் ஆஃப் பொசிஷன், இது வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்றது அர்த்தம் சரிங்களா. தட் மீன்ஸ் நியூட்ரல், சாரி அது வந்து நியூட்ரல் பொசிஷன் தான் அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அது இது வந்து நியூட்ரல் பொசிஷன் தான் சரிங்களா. இப்போ இந்த கண்டிஷன் நம்ம ஏற்கனவே எழுதிருக்கல எஃப்ஐ, அதாவது எஃப்ஏ அப்ளைடு ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா வி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கல. அப்போது இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் நம்ம ஒரு சிஸ்டமுக்கு அப்ளை பண்ணுறோன்னா இப்போது அதுக்கு ஈக்குவலாக ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது தான். அது வந்து இந்த அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்றத நம்ம இதை எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போது இந்த சிஸ்டமை நான் இங்கே வைக்கும்பொழுது இப்போ நான் இந்த சிஸ்டமுக்கு ஒரு மினிமம் அப்ளைடு ஃபோர்ஸு கொடுக்குறேன் பாருங்கள், ஒரு மினிமம் அப்ளைடு ஃபோர்ஸு கொடுக்குறேன். இப்போ அது ஸ்டேபிளாக இருக்குது சரிங்களா. ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா இங்கே when v is minimum, இப்போ நான் கொடுக்குற அப்ளைடு ஃபோர்ஸை பொறுத்து இங்கே இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா மினிமமாக இருக்குது அப்படின்றது தான். அப்போ மினிமமாக இருக்கும்போது இந்த சிஸ்டம் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்குது. அப்போது ஹீஸ்
தி ஈக்குலிபிரியம் இஸ் ஸ்டேபிள் அப்படின்றது. இப்போ நான் இதே அப்ளைடு ஃபோர்ஸை கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன். சரிங்களா அப்போது நம்ம கொடுக்குற அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம். ஏன்னா மேக்ஸிமம் அதிகமான அப்ளைடு ஃபோர்ஸை கொடுக்குறேன். அப்போ வந்து இது அன்ஸ்டேபிளாக இருக்குது, இந்த சிஸ்டம் வந்து மூவ் ஆகுது அப்படின்றது தான். சரிங்களா இப்போ இது ரெண்டுமே இல்லாமல் பொசிஷன் இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம எடுத்துடலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பொசிஷன் இண்டிபெண்ட் அப்படின்னா நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது இது நியூட்ரலாக இருக்கும். பொசிஷன் இண்டிபெண்ட்னா இது வந்து நியூட்ரல் அப்படின்றது தான் இதை மீன் பண்ணுது. இப்போ இந்த கண்டிஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா இவ்வளோ தான் இந்த வெர்ச்சுவல் ஒர்க், பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க் அப்படின்றது இதோட முடியுது. சரிங்களா.